ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஜமுனா இந்திராணியோட தம்பியை ரித்திகாவுக்கு பேசி முடிச்சிருவாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச பாட்டி பார்த்திங்கன்னா, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. இந்த வீட்டோட மூத்த பொண்ணு அயலி, அவள் கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் தான் இந்த ரித்திகாவோட கல்யாணமே நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஜமுனா கிட்ட சொல்லிடுவாங்க. அதை கேட்ட உடனே பார்த்திங்கன்னா, ஜமுனா செம்மையாக டென்ஷன் ஆகிடுவாங்க. அவங்க கோவத்தில் எப்பவும் போல் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பத்மா பாட்டி வந்துட்டு, என்னதான் இருந்தாலும் உன்னோட அக்கா பொண்ணு தானே, உனக்கும் பொண்ணு மாதிரி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அயலி, எனக்கு பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு ஜமுனா சொல்லிடுவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா, அங்கே தான் அயலியோட மாமாவும் நின்றுட்டு இருப்பாங்க. அயலிக்கு தான் முதல்ல கல்யாணம் நடக்கணும், அவள் தான் இந்த வீட்டோட மூத்த பொண்ணு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு எல்லாருமே கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. அயலியோட அப்பாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அயலியும் அவங்க பாட்டிக்கிட்ட, எனக்கு முதல்ல கல்யாணம்லாம் நடக்க வேண்டாம், ரித்திகாக்கே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்ட பத்மா பாட்டி வந்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு, நீ அமைதியாரு, எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டே இருப்பியா அப்படின்னு வந்து கோவப்படுவாங்க. உடனே ஜமுனாவும் வேற வழி இல்லாமல், சரி நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், முதல்ல வந்துட்டு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கான ஏற்பாடு எல்லாமே நானே பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே பத்மாவுக்கு அயலியோட அப்பா மாமான்னு எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. அப்போ செல்லம்மா வந்து ஜமுனா கிட்ட, என்ன அயலிக்கு நீ வந்து மாப்பிள்ளை பார்க்க போறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ஜமுனா வந்துட்டு, நான் என்ன அவ்வளோ அழகான மாப்பிள்ளையை பார்த்து அந்த அயலிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேனா, அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, அவளுக்கு நான் பார்க்க போகிற மாப்பிள்ளை எப்படின்றத மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த செல்லம்மா கிட்டேயும் சொல்லுவாங்க. அவங்க அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இங்கே ஜமுனா பார்த்திங்கன்னா, ஒரு புரோக்கருக்கு கால் பண்ணிவிட்டு, எனக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும், நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, எப்படி வேணுன்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து புரோக்கர் கிட்ட சொல்லுவாங்க. அவரும் வந்துட்டு சரிம்மான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு வந்து சொல்லிடுவார். அதை கேட்ட உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இந்த ஜமுனா, செல்லம்மா, அதுக்கப்புறம் ரித்திகாலாம் வந்துட்டு அவங்களுக்கு பிளான் ஏற்கனவே தெரியுன்றதுனால அமைதியாக பார்த்துட்டு இருப்பாங்க. அயலிக்கிட்டேயே காஃபியை கொடுத்துட்டு, மாப்பிள்ளைக்கு கொடுமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அயலி கொண்டு போய் காஃபியை வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்க ஒரு சின்ன பையனுக்கு தான் கொடுக்க போவாங்க. உடனே வந்து, முதல்ல சித்தப்பாக்கு கொடுமான்னு பாட்டி சொல்லுவாங்க. கூட வந்தவங்கலாம் வந்துட்டு, சித்தப்பாவா, அவர் தாங்க மாப்பிள்ளை அப்படின்வாங்க. பார்த்தீங்கன்னா வயசானவராக இருப்பார். அதை பார்த்த உடனே அயலி கண் கலங்கிட்டு ரூமுக்கு ஓடி போயிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஜமுனா போவாங்க. இப்போ எதுக்காக ஓடி வந்த, ஒழுங்கு மரியாதையாக அந்த மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்கிறேன், உனக்கு அரை மணி நேரம் தான் நான் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ளேயே நீ ஓகே சொல்ல, நான் என் பொண்ணு யாருமே இந்த வீட்டில் இருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே பத்மா பாட்டிலாம் வந்துட்டு, என்ன ஜமுனா பண்ணிட்டு இருக்க, ஒரு வயசானவரை கூட்டிகிட்டு வந்துட்டு அயலியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஜமுனா வந்துட்டு, அயலி நீ சீக்கிரமாகவே முடிவெடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழே இறங்கி போயிடுவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அயலிக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, என்னங்க இன்னும் பொண்ணு வரலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இங்கே ஜமுனா வந்துட்டு அயலி அயலின்னு கூப்பிட்டு ரூமுக்கு வந்து பார்ப்பாங்க. அங்கே வந்து அயலி இருக்கவே மாட்டாங்க. அதுக்குள்ளேயே அயலிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வேலை வந்துடும். அவங்க வந்து அந்த திருடங்க எல்லாருமே தேடி போயிட்டு அங்கே வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்திராணியோட ஹஸ்பண்ட் எல்லாருமே இருப்பாங்க. இப்படியே அந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.